ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ்ங்க, நம்ம மகாநதி சீரியலில் வந்து இப்போது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா மொத்த சீரியலுமே அப்படியே கொஞ்சம் ஆட்டி எடுத்திருக்கு ஆக்சுவலாக ஃபேன்ஸ் மத்தியில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் பிரவீன் பேனன் சார் வந்து ஒரு மதியம் வந்து அந்த டேக்கை போட்டார். அது போட்டதுலேருந்தே ஆக்சுவலாக வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க எல்லாமே பயங்கரமாக ஆடி போயிட்டாங்க. இப்போ எல்லாமே ஆஃபீஸு, காலேஜு அது இதுன்னு முடிச்சுட்டு வந்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துடுவேன், என்ன இப்படிலாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? பட் அது மட்டும் இல்லைங்க. பட் ஃபேன்ஸ் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ரீப்ளேஸ்மெண்ட்டு அப்படின்னாலே நம்மளுடைய கங்காவை வந்து மைண்டில் வச்சுக்கிறாங்க. எஸ், அவங்க தாட் எல்லாமே ஃபுல் சைடு வந்து கங்காவை தான் வந்து பாதிக்குது. கங்கா மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவிலே என்னடா இது எனக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி தான். பிகாஸ் 3 கங்கா மாறிட்டாங்க, 4வதாக வந்து மறுபடியும் மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன ஆடியன்ஸ் யாருமே லைக் பண்ணலையா அப்படின்ற ஒரு மன இதில் தான் அவங்களும் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் என்னுடைய கேரக்டர் கங்கா கேரக்டருக்கு மட்டும் தான் வரணுமா, ஏன் தாரணியாக வந்து யாரும் என்னை வந்து ஏற்றுக்கல, இல்லை கங்காவாக வந்து ஏற்றுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் இது எதனால் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அந்த அந்த கேரக்டரை தான் பர்டிகுலராக மறுபடியும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரீசனபுள் இருந்தது. பட் இப்போ இருக்கிற தாரணி வந்து எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க கங்காவா. அதுவும் இல்லாமல் வந்த ஒரு 3 டேஸ்லேயே, அதாவது கங்காவாக மாறின அந்த 3 டேஸ்லேயே வந்து எல்லார் மைண்ட்லேயும் வந்து இருக்கிறாங்க. பட் இதனால் கொஞ்சம் கொந்தளிப்பில் தான் நம்ம கங்கா இருக்கிறாங்க. எஸ், பட் அவங்க தான் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மைண்ட் தாங்க. பட் அவங்க வந்து ஃபேன்ஸை வந்து ஹேட் பண்ணலை. பட் அந்த கொந்தளிப்பில் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அவன் பாயிண்ட் அவுட் பண்ணால் யாருக்காக இருந்தாலும் இருக்க தான் செய்யும். ஸோ அதுதாங்க, இது சின்ன விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் ஆஃப் நோ இன்னும் எதுவும் அப்டேட் வரல, வெயிட்டிங் தான். அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு உடனே அதை அப்டேட் பண்ணுறேன், இன்னும் யார் மாற போகிறா அப்படின்ற விஷயம். சரிங்களா? நீங்கள் எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காமல் ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.